வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது. தீபாவளினாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்வீட்டு தான். இப்போயே நிறைய பேர் என்னென்ன ஸ்வீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணியெல்லாம் வச்சுருப்போம். ஒரு சிலர் இந்த நேரத்துலேயே போடவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம டீ கடை கிச்சன் சேனல்லையும் நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபியும் நிறையா காரமும் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மைசூர் பாக் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். கட்டி மைசூர் பாக் அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக். இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. இந்த ஈஸியான வேலையில் ஒரு சில டிப்ஸ்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஸ்வீட்ஸை நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 5 விதமான டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது இதில் நம்ம என்னென்ன மாவெல்லாம் சேர்க்கணும், பாகுபதம் எந்த அளவுக்கு இருக்கணும், அதோட நெய் மற்றும் அந்த எண்ணெயோட அளவு அந்த ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த நெய் மைசூர் பாக் மட்டும் சீக்கிரமாகவே திகட்ட ஆரம்பிச்சுது. ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியல. அது எதனால், நம்ம எந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மைசூர் பாக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு, அதாவது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறோம். இந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம். நெய் இந்தளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. நெய் நம்ம ஏன் இந்தளவுக்கு கம்மியாக சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வீடியோவில் இடையில சொல்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த நெய் உருகிற அளவுக்கு சூடு ஏற்றினாலே போதுமானது. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இந்த எண்ணெயை. இது நம்ம அடுப்பு பற்ற வச்சா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எல்லாமே நெய்யெல்லாம் உருகிருச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக 2வது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறோம். இந்த கடலை மாவு நம்ம கடைகளில் வாங்கினா கூட ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்குருவோம். அப்போ தான் அதில் சின்ன சின்ன கட்டிகள் வேறு எதுவும் வண்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இந்த மாவோட ஒரு 50 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்குருவோம். இந்த பால் பவுடர் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மைசூர் பாக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும். அதனால தான் ஒரு கப்பு கடலை மாவு அளவுக்கு 50 கிராம் போட்டிருக்கிறோம். இந்த கடலை மாவோட அளவு ஒரு 250 கிராம் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த 2 மாவையும் நல்லா கலந்து விட்டுருவோம். சின்னதாக ஒரு கரண்டியை வச்சு ஒன்றா கலந்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் காம்பினேஷனை அப்படியே எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 3 கரண்டி அளவுக்கு மட்டும் ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி விடணும். இந்த மாவை கரைச்சி விடுறதுக்கு நீங்கள் கை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எண்ணெய் வெதுன்னு சூடாக இருக்கும். அதே நேரம் கரண்டி வச்சும் நீங்கள் கலந்துக்க முடியாது. அதனால் விக்கு யூஸ் பண்ணி இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கரைச்சிக்கோங்க. எண்ணெய் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா ஊற்றிட வேண்டாம். இப்போ நாங்கள் சின்ன குழிக்கரண்டியில் ஆரம்பத்தில் ஒரு 3 கரண்டி ஊற்றினோம். இப்போ அடுத்ததாக ஒரு 3 கரண்டி ஊற்றி அதை அப்படியே நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி மாவை நம்ம எண்ணெய் ஊற்றி ஒன்று போல் பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இருக்காது. நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கட்டியாக இருந்ததுன்னா திரும்ப மறுபடியும் அதை போட்டு நம்ம நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த மைசூர் பாக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம பாகு ரெடி பண்ணணும். இதுக்காக நம்ம 2 கப் அளவுக்கு, நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட அரை கிலோ கிட்ட இருக்கும். அதாவது ஒரு கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சீனி எடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். நம்ம சீனி அதிகமாக போட்டோம் அப்படின்னா இனிப்பு அதிகமாகி சாப்பிடும்போது நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும், சாப்பிடவே முடியாது. அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சீனி போடுறதுக்கு முன்னாடியே அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம். சீனி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா தான் அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். 2 கப்பு சீனிக்கு ஒரு கப் அளவு தண்ணி, இதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சு அந்த சீனி எல்லாமே தண்ணியில் கரையிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கு நம்ம பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம சேர்த்த சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக தடவை கொதித்து நல்லா பொங்கி வருது. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வேலை இல்லைங்க, இனிமேல் பார்க்குறது தான் வேலையே. ஏன்னா அடுத்து நம்ம செய்ய போகிற வேலை கண்டினியூவான ஒர்க்கு. இப்போ நம்ம காய்ச்சின அந்த சீனி பாகில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையுமே இதில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலைன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஈஸியான வேலை தான். அதே நேரத்தில் நீங்கள் பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல சூப்பரான மைசூர் பாக் கிடைக்கும்.
இப்போ லோ ஃப்ளேமில் தொடர்ந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாலும் இது ரொம்ப நேரத்துக்கு கட்டி ஆகாத மாதிரியே இருக்கும். இந்த நேரத்தில் அவசரப்பட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றினா சீக்கிரம் ரெடி ஆயிரும்னு சொல்லி நம்ம நினச்சி அடுப்பை ஏற்றணும் அப்படின்னா இது வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொங்கி விளைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அதனால் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் வித்தியாசமாக நம்ம இதுக்கு வந்து நடக்கும் அந்த டிஷ்ஷில். அந்நேரம் இது என்ன பண்ணேன்னு தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம மாவு சேர்த்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு இதே பதத்தில் தாங்க இருந்தது. இது கொஞ்சம் கட்டியாகி வந்தால் தான் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கணும். அதுக்காகவே நம்ம பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டுறதை நிறுத்திட்டாலோ இல்லை அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு ஏற்றிட்டாலோ உடனே இது அடிப்பிடிச்சிருங்க. அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி. அதனால் பொறுமையாக வந்து பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் குழிக்கரண்டியில் இந்த மாதிரி ஒரு 2½ கரண்டி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் வந்து சூடாக இருக்காது, லேசாக வெதுவெதுன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம இதில் ஊற்றினாலும் பொரியாது. இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயை மொத்த மாவும் மறுபடியும் உறிஞ்சி முடிக்கிற வரைக்கும் திரும்ப நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஒரு ரவுண்டு நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா குறைஞ்சது 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த எண்ணெய் அது உறிஞ்சுறதுக்கு. அதனால் நீங்கள் கிண்டும்போது டைம் அதிகமாகுது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம இந்த மைசூர் பாக்குக்கு எண்ணெய் வந்து 1 கப் எடுத்துருக்குறோம், நெய் 1/2 கப் எடுத்தோம். இது எதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோன்னா, இதோட பேர் வந்து நெய் மைசூர் பாக்கு தான். ஆனால் அதுக்காக நிறைய நெய் ஊற்றி இந்த மைசூர் பாக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு திகட்டும். ஆனால் பேக்கரிகளில் அவங்க பண்ணுறது நிறைய நெய் ஊற்றி தான் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸாக பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெய் நிறையா பிடிக்கும் அப்படின்னா இந்த 1 கப்பு எண்ணெய் 1/2 கப்பு நெய்யை அப்படியே நீங்கள் வந்து மாற்றி எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. ஆனால் மொத்தத்தில் ஒரு 1½ கப்புக்குள்ளே முடிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் ரெடி பண்ண இந்த அளவுகளில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா திகட்டவே இல்லைங்க. ஒரே நேரத்தில் ஒருத்தர் 1/4 கிலோவுக்கு குறையாமல் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு திகட்டாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைசூர் பாக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எண்ணெய் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 தடவைக்கு மேலே ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட கரெக்டான பதத்துக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மைசூர் பாக்கை எந்த பதத்தில் இறக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம 2 தடவைக்கு மேலே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கும் போது இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக அப்படியே பொரிஞ்சு வர்ற மாதிரியே நமக்கே தெரியும். இப்போ நமக்கு 3/4 பதத்துக்கு கரெக்டாக கெட்டி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் மீதம் இருக்கிற எண்ணெயும் ஊற்றி அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தொடர்ந்து அப்படியே கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு லேசாக இந்த மாதிரி அடி பிடிச்சாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க, அது அப்படியே கரைஞ்சிரும். அடி பிடிச்சிருச்சேன்னு சொல்லி பதறிட வேண்டாம், எப்போவும் நடக்கிறது தான் இதெல்லாம். இப்போ நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அப்படியே விட்டோம் அப்படின்னா மெதுவாக வால் பிடிச்சி மெதுவாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து கரெக்டான நைஸ் மைசூர் பாக் பதம். இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு ட்ரேக்கு மாற்றணும். இந்த ட்ரேயில் ஏற்கனவே நம்ம காய்ச்சும் போது நெய்யும் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சிருந்தோம். அதில் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக தடவி அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் எல்லாத்தையுமே மெதுவாக ஊற்றிடலாம். ஊற்றும் போதே இந்த மாதிரி மடிப்பாக விழுகும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதை ஃபுல்லாக இந்த ட்ரேயில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பரப்பி விட்டுறலாம். இந்த மைசூர் பாக்கு வந்து நம்ம ஒரு 7 மணி நேரத்துக்கு குறையாமல் நல்லா ஆற வைக்கணும். நம்ம அந்த ஹார்டான மைசூர் பாக்கில் 1/4 மணி நேரத்துலேயே வந்து அந்த பீஸ் போட்டு வச்சுருவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. அதனால் 7 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கும்போதே பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்நேரமும் அது வந்து நைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தியில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண அந்த மைசூர் பாக்கை பார்த்தோம் அப்படின்னா உள்ளே அவ்வளவு நைஸாக சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருந்தது. இனிப்பும் கரெக்டான அளவு இருந்தது. அதோட அந்த நெய்யோட ஸ்மெல்லும் ஒரு லிமிட்டாக இருந்தது. ஒருவேளை நெய் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.